அடுத்ததாக நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் போற்றும் உத்தமர், தமிழனின் பெருமையை உலகறிய செய்தவர், இந்திய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம் மத்தியில் உரையாற்றவர்கள் இருக்கின்றார்கள். मंच पर विराजमान श्री इडप्पाडी के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, डॉक्टर आर अम्मुमणि, टीटीवी दिनाकरन, के अन्नामलाई, डॉक्टर एल मुरुगन, डॉक्टर टी आर पारिवेंदर, श्री जी के वासन, श्री एस पी वेलुमणि, डॉक्टर ए सी षणमुगम, श्री एम जगन्मूर्ति, श्री बी जॉन पांड्यन, श्री पीयूष गोयल, श्री के पी मुनुस्वामी, श्री के सी थिरुमारन, श्री आर शरद कुमार, श्री पी तंगमणि, डॉक्टर सी विजय भास्कर, श्री आर कामराज, श्री विश्वनाथन, my sisters and brothers of Tamil Nadu, அனைவருக்கும் வணக்கம். It is a privilege for me to be among you in Tiruchi. I pray to Vinayaka, Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. I also bow to Sri Ranganath Swami of Sri Rangam. 2 years ago, I had the good fortune of visiting the Sri Rangam temple. It was a divine experience. I still remember listening to Kamba Ramayanam in the beautiful Tamil language. தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி நகரிலே உங்கள் அனைவருக்கும் இடையே நான் இங்கே இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நம் அனைவருக்கும் நல்லாசிகள் அருள நான் எல்லாம் வல்ல மலைக்கோட்டை விநாயக பெருமானிடத்திலும் சமயநல்லூர் மாரியம்மனிடத்திலும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். திருவரங்கத்து கோமான் அரங்கன் தாழ் பணிகின்றேன். 2 ஆண்டுகள் முன்பாக அரங்கனுடைய திருவடிகளிலே தலைவணங்கும் நற்பேறு எனக்கு கிடைத்தது. அது ஒரு தெய்வீகமான அனுபவம். அழகு கொஞ்சும் தமிழ் மொழியிலே கம்ப ராமாயணத்தை அன்று நான் கேட்டது இன்றும் என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. Friends, Tiruchi is a land of courage and faith. It has seen the bravery of the Murdu brothers. I also remember Major M. Sarvanan, who made the ultimate sacrifice during Kargil war. When it comes to respecting Tamil Nadu and its culture, our government has always been at the forefront
It is a matter of pride that C.P. Radhakrishnan ji, a son of Tamil Nadu, is our Vice President. A few months ago, he released a postage stamp in honor of Emperor Peruvidugu Muttaraiyar. It was a moment of pride for Tamil Nadu. நண்பர்களே, திருச்சி நெஞ்சுரம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த நிலம், மருது சகோதரர்களின் தைரியத்தை பார்த்த பூமி. கர்கில் போரின் போது தனது உயிரையே தியாகம் செய்து போரிட்ட மேஜர் எம் சரவணனை நான் நினைவு கூர்கிறேன். தமிழ்நாடு மற்றும் அதன் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிப்பது எனும் போது நம்முடைய அரசாங்கம் எப்போதுமே முன்னணியில் இருக்கும். தமிழ்நாட்டின் மைந்தன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். சில மாதங்கள் முன்பாகத்தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை பெருமைப்படுத்தும் வகையிலே அஞ்சல் தலை ஒன்றினை அவர் வெளியிட்டார். இது தமிழ்நாட்டிற்கே பெருமிதம் சேர்க்கும் கணமாக இருந்தது. Friends, be it rallies in Tamil Nadu, in personal meetings across India, or in programs like Kashi Tamil Sangamam, I take a keen interest in connecting with Tamil people. I can feel the pulse of the state very clearly. In Adi Masam, the river Kaveri flows with unstoppable force. Similarly, in this election season in Tamil Nadu, the desire for change is going huge momentum. The whole state has made up its mind to throw out DMK from the government. The people want a government that works for every family, not for just one family. And they know that only NDA can bring that change of Tamil Nadu. நண்பர்களே, தமிழ்நாட்டின் பேரணிகளாக இருக்கட்டும், இந்தியா நடுக தனிப்பட்ட முறையிலே நான் மேற்கொண்ட சந்திப்புகளாக இருக்கட்டும், அல்லது காசி தமிழ்ச் சங்கமமாக இருக்கட்டும், தமிழ் மக்களோடு இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதிலே நான் முனைப்பும் ஆர்வத்தையும் காட்டுவது வழக்கம். மாநிலத்தின் நாடி துடிப்பை என்னால் தெளிவாக கணக்கிட முடிகின்றது. ஆடி மாதத்திலே காவிரி நதி தீவிர சக்தியோடு பயணிக்கின்றாள். அதே போல தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் காலத்திலும் கூட மாற்றத்திற்கான ஆசை பெரும் வேகத்தை நோக்கி விரைந்து பயணிக்கின்றது. ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை தூக்கி எறிய மொத்த மாநிலமும் தீர்மானித்து விட்டது. ஒரு குடும்பத்துக்காக மட்டுமல்ல, மாநிலத்தின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் செயல்படும் அரசையே மக்கள் விரும்புகின்றார்கள். தமிழ்நாட்டிலே என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். Friends, last time I came here to Tiruchi, it was for a program related to projects worth nearly 20,000 crore rupees. A few days ago, I had visited Madurai. We held a program that had projects
worth over 4,400 crore rupees. Today, in Tiruchi, I am just coming from a program involving projects worth 5,600 crore rupees. We are making big investments in the future of Tamil Nadu. These projects cover several important sectors. They include clean energy, manufacturing, highways, railways, and rural roads. They bring thousands of new jobs for the youth. நண்பர்களே, சுமார் 20,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்கள் தொடர்பாக கடந்த முறை நான் திருச்சிக்கு வந்திருந்தேன். சில நாட்கள் முன்பாகத்தான் நான் மதுரை சென்றிருந்தேன். 4,400 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட திட்டங்கள் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது. திருச்சியிலே 5,600 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றிலிருந்து இப்போதுதான் நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக நாம் பெரிய முதலீடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டங்கள் பல முக்கியமான துறைகளுக்கு பயனுடையவையாக இருக்கும். தூய்மையான எரிசக்தி, தயாரிப்பு, நெடுஞ்சாலைகள், ரயில்வே, ஊரக சாலைகள் ஆகியன இவற்றில் அடங்கும். இவற்றால் இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும்.